ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு கோதுமை மாவை பயன்படுத்தி தான் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். அதோட ஜூஸை மட்டும் நம்ம எடுத்து இந்த மாவில் வந்து கலந்து செய்ய போகிறோம். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ வந்து சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி லைனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் மொத்தமாக வந்து நான் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எல்லா மாவையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்றேன். இப்போ நல்லாவே பொரிஞ்சிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இதோட சத்தம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இதை வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.